கிளைமேட் டக்குன்னு இந்த இடத்துல மாதிரி வச்சுருப்பாங்க. வெல்கம் டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டைகர் சான்ச்சுரி. இங்கே போகிறா டேய், மழை தூருது, கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபோனுக்கு. நெட்வொர்க் இல்லாமல் மேப்பே பார்க்காம சும்மா மேப்பில் ரோடை பார்த்து போயின்னு இருக்கோம். வராங்க சார், டேம் போட்டுருந்துச்சு, நாட் அலோடா. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு சின்ன சம்பவம். ஹெல்மெட் மவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்த லைட்ஸாக மவுண்ட் கட் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் வாட்டர் பேஸ்டு தான். ஆனால் எதுக்கோ அந்த ரைடு எதுக்கோ போயிட்டு இருக்குது. நான் இதெல்லாம் பார்ப்பேனே எதிர்பார்க்கல. நம்ம கிரேஸியாக போயிட்டு இருக்கு அன்பிளான்டாக. ரோடு செம்ம நேரவாக தான் இருக்குது. செம்மனா செம்ம இல்லை, பட் ஓரளவுக்கு நல்ல நேரவாகவே இருக்குது ரோடு. செயின் டைட்டே பண்ணல, அப்படியே ஓட்டின்னு இருக்கிறேன். செயின் டைட் பண்ணோம். மோஸ்ட்லி போகும்போது ஏதாச்சும் கேரேஜ் இருந்துச்சுன்னா அங்கேயே செயின் டைட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, சில இடத்துல ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இந்த மேலெல்லாம் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா. நம்ம இன்னும் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கணக்கு போட்டால் ஒரு 655 கிட்ட என்னமோ இருந்துச்சு அப்போயே மேப்பில் பார்த்தப்போ. தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு பனாமாஸ் ப்ராஜெக்ட் லோவர் கேம்ப். இதான் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, வாட்டர் ஃபால்ஸ், அகஸ்டியர் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகும்போது ரைட் சைடில், அதுதான் அது. இந்த குரங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை லைவில். இதோ இங்கே பாரு, ரைட் சைடில் இருக்கே. எப்போ இவ்வளோ குரங்கா? இந்த குரங்க நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. இந்த சரௌண்டிங்கில் பைசன் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம 9 கிலோமீட்டர்ஸ் போனோம், இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். காலியாக இருக்க, நம்ம வந்து தான் போயிட்டு இருக்கோம் ரோட்டில். கிளைமேட் டக்குன்னு இந்த இடத்துல மாதிரி வச்சுருப்பாங்க. வெல்கம் டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டைகர் சான்ச்சுரி காலக்காடு. ஐயோ படிக்கலையே, அகஸ்தியர் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வ் இதுதான். ஓகே, நம்ம இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். யாருங்க எதுவும் கேட்கல. இப்போ போயிட்டு நம்ம இதே ரூட்டில் தான் ரிட்டர்ன் வரணும். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சுற்றி பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. இந்த சரௌண்டிங்லலாம் லேட்டாக வந்துட்டு 6 மணி இல்லை 4 மணி 5 மணி ஏதோ ஒரு டைம் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, தூரல் கொஞ்சம் அதிகமாக விழுது. மழை வந்தால் நிறுத்தி பேக்கெல்லாம் இந்த இடத்துல எங்கேருந்து மாட்டுறது? டைகர் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. எது நின்றோம். 76 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்க பெட்ரோல் போட்டு. ஸோ நம்மளுக்கு இன்னும் பெட்ரோல் பேஜான்னு இருக்குது. இன்னும் 8.4 கிலோமீட்டர்ஸ். மழை தூருது. ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி டைகர் அட் தி டாப். ஓய், அதெல்லாம் மழையா இல்லை என்னடா இது? பனி அப்படி வீழ்தாரா? மழையா இல்லை பனி வீழ்தானே தெரில. இங்கே போடுறா டேய். ஐயா, அவன் ஃபோன் வாங்கி வீடியோ எடுறா. உன் ஃபோனில் வீடியோ எடுறா டேய். நம்ம இப்போ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். மழை வந்துச்சு, திடீர்னு உள்ளே எடுத்துட்டு கொஞ்சம் வந்தோம். வாட்டர் ப்ரூஃப் பவுச்சில் வைக்கலான்னு பார்த்தா இதாகிடுச்சு. அதுப்பா மேப் ஆஃப் ஆனவுடனே நெட்வொர்க் இல்லாதனால இது முடிஞ்சிச்சு. அப்படியே கூகுள் மேப்ஸில் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். மழை தூருது, கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபோனுக்கு. நெட்வொர்க் இல்லாமல் மேப்பே பார்க்காம சும்மா மேப்பில் ரோடை பார்த்து போயிட்டுருக்கோம். பட்டாம்பூச்சி. இங்கே இந்த ரோட்டில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது, அதை தாண்டி ஒரு டேம் இருக்குது. அவங்க வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று கேட்டால் அது நம்ம அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ் போனோம் இல்லையா, அதுக்கிட்ட தான் அதுவும் அதே தான் அதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் பொசுன்னு மழை பெஞ்சானா வைப்பே மாறிடுச்சுப்பா, செம்மையாக இருக்குது. மேப் பார்த்துட்டு இருக்க தானே, இந்த 2 ரோடு பிரியுது, அதுக்கு தான். லெஃப்ட் என்னது? ஓகே, நம்மளுக்கு லெஃப்ட்டு தேவையில்லை, அது ஏதோ கோயிலுக்கு போகிறது. நான் வராங்க சார். டேம் போட்டுருந்துச்சு, நாட் அலோடா. ஓகே ஓகே சார், சரி வா.
எதுனா ஸ்பெஷல் பர்மிஷன் எதுனா வாங்கினா விடுவாங்களா? ஓகே, நம்ம பேட் லக். 2 இடம் கிட்டத்தட்ட சேம் இடம், ஒரு இடம் நாட் அலோடு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் பார்த்துட்டு குற்றாலம் தானே போனோம். வாட்ச் டவர் போல் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸு, அதோட மேலே இருக்கிற இடம் தான் இது. அதான் இந்த சொரிமுத்தையனார்னு இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில்கிட்ட தான் இந்த வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, ரிவர் இருக்குது. இந்த வச்சு அந்த டேம் ஒன்று பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். டேம் தான் அப்போது ஃபஸ்ட்டு அளவு இருந்திருக்குது போல். எங்கள் அப்பா இங்கேயும் போவானார், அந்த ஊர் பேர் சொன்னார். நம்ம இங்கே இதை பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன அப்டேட்னா, நம்ம போகலான்னு நினச்சா ஒரு 2 இடத்துக்கு போகல இப்போதைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இப்போது ரெஸ்ட்ரிக்டட், இப்போ நாட் அலோன்ட்டாங்க டேமுக்கு. ஸோ அந்த டேம் பார்க்கறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். அது ஒன்று பார்க்க முடியல, அது ஒன்று கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் தென் இப்போ நம்ம எங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டுனா குற்றாலம் தான் போகணும். அதுவும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் போகிறது, இது வரைக்கும் போகல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பார்த்தோம், அதுவும் அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே தான் இருக்குன்னாங்க. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் போல் அதை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேமுக்கு போகிற வழியில் இன்னொரு கோயில், சொரிமுத்தையனார் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கிட்ட ஒரு சின்ன ரிவர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே தண்ணியில் வெயிட் பண்ணிட்டு போகலாம். அதை அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ காமன் சைலண்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் அந்த சொரிமுத்தையனார் கோயில். பார்த்துருப்பீங்க எப்படி டேம் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கோயிலுக்கு வர்றவங்க கோயிலுக்கு வரலாம், தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படியே ஆடிக்கு போகிறோம்னு சொல்கிறவங்க இங்கே வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குற்றாலம் போனோம், அங்கே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு ஸ்பாட் ஒன்று போகலான்னு நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். அதான் போனோம். ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே உட்காந்து ஆரமாக ஆடல. எல்லாருமே நல்லா இருக்க இடம். கிளைமேட் சேர்ந்து நல்ல வெயிலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லேசாக மழை புசுன்னு தூர்னோடனே மொத்த இடத்தோட வைபே மாறிடுச்சு, செம்மையாக இருக்குது. நம்ம இப்போ குற்றாலமுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு சின்ன சம்பவம். ஹெல்மெட் மவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்த லைட்ஸாக மவுண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயோன்ட்டு இருக்கும். கரெக்டாக ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் கண் முன்னாடி கிடச்சிச்சு. சத்தியத்துக்கு ஒரு ஃபெவிக்விக் போட்டு எம்சில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இங்கே எங்கேயுமே கிடைக்காது, பெங்களூருக்கு போய் தான் கிடைக்கும். அது போய் வாங்கணும். இப்போ அது வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. குற்றாலம் முடிச்சுட்டு இங்கேருந்து நான் இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் சம்திங் இன்னும் போகணும் பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் இது தாக்கு பிடிக்குமா இல்லை எப்படின்னே தெரில. ஏதாச்சும் நான் சமாளிச்சு அப்படியே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம நேரம் அவ்வளோதான். அதுதான் நம்ம 2 வண்டி இங்கே தான் நிற்குது. எதுவுமே நம்ம என்னென்னா கிளம்ப வேண்டி தான். இங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படி நிற்க வச்சு டீ பிரேக் எடுத்தோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். நம்ம இப்போது பிரேக் எடுத்துருந்தோம் இல்லையா, அங்கேருந்து கிளம்பியாச்சு. குற்றாலம்க்கு இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மவுண்ட் உடஞ்சிச்சுன்னு சொன்னல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என் தம்பிங்களை ஓட்ட விட்டு நான் பின்னாடி உக்காந்துட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். என்னென்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம குற்றாலம் ரீச் ஆயிடுவோம். இப்போ வரமாதிரி தான் பார்த்தோம். 5 ஃபால்ஸு, ஓல்டு ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ 3 ஃபால்ஸ் இருக்குது. நம்ம எதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். அங்கே போயிட்டு மிச்சத்தை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்பா கண்டினியூ பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் இந்த வியூ பார்த்தோன்னே எடுக்கணும் தோணுச்சு. கிரேஸியாக இருக்குது இந்த வியூ. ஸோ நம்ம வரவில்ல 3 ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது எந்த ஃபால்ஸில் போய் பார்ப்போன்றத போகும்போது பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொல்லம் இங்கேருந்து ஒரு 105 கிலோமீட்டர். குற்றாலம் 5.4, ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ் 2.4. இப்போ நம்ம எதுக்கு போகலான்னு இப்போ யோசிக்கலாம். கைஸ், நம்ம இப்போ குற்றாலமோட மெயின் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். பட் இங்கேருந்து நம்ம 5 ஃபால்ஸுக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா இங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, வாட்டரும் இங்கே இல்லாததுனால தான் நம்ம இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போய் செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லோக்கலில் கேட்டப்போ அவங்க அதான் சொல்லிருந்து. ஸோ நம்ம என்னென்ன கிட்ட இன்னும் இங்கேருந்து ஒரு 700 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும்.
ஸோ நம்ம இப்போ அந்த 5 ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே போய் தண்ணி எவ்வளோ இருக்குது நம்ம போய் பார்க்கணும். கூட்டம் எவ்வளோ இருக்குன்றதுன்னு தெரில. போய் செக் பண்ணி எப்படி இருக்கும்னு. ஏன்னா அந்த மெயின் ஃபால்ஸில் நம்மளுக்கு அங்கே தண்ணி இல்லை. பட் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பார்க் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்றத. ஓகே, நம்ம இப்போ 5 ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கூகுள் மேப்பில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கேரளா ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. முன்னாடி ஒரு மலை இருக்குது இல்லையா, அந்த மலை தாண்டினா கேரளான்னு நினைக்கிறேன் சரியா தெரியல. ஸோ மெயின் ஃபால்ஸில் ஒர்க் நடந்துருக்கிறதுனால விடலான்ட்டாங்க. மீன் வாட்டரும் இல்லை, ஒர்க் இருக்குது. ஸோ எதுவும் யூஸ் இல்லை. இங்கே தாங்க லோக்கலில் கேட்டப்போ மழை வச்சு தண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்கே வந்து குளிச்சுட்டு போகலாமேன்ட்டு. ஓகே, நம்ம இப்போ குற்றாலம்லேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்னா, இங்கேருந்து மதுரை வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் ரூட்டு போட்டு அங்கேருந்து போக போகிறோம். ஸோ குற்றாலம்லேருந்து மதுரைக்கு எவ்வளோ போட்டுருந்துச்சுன்னா சம்வேர் அரௌண்ட் 170-150 கிலோமீட்டர்ஸ் நம்ம போட்டிருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஹைவே ஃபுல்லாகவே ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்க்கு சம்திங் இந்த சிங்கிள் லைன் ரோட்டில் தான் போக போகிறோம். நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் நம்ம கூட அப்படியே வரப்போகுது. ஸோ அந்த வியூவும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே ரோடு செம்மையாக இருக்கா இந்த இடம்ல. ஸோ ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகுது. ரோடு இந்த மாதிரி சிங்கிள் லேன் தான். செம்ம சூப்பராக இருக்கும்பா வைப்பு இந்த ரோடு. வந்தீங்கன்னா இந்த சைடு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரோடு சூப்பராகவும் இருக்குது. பட் சில இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது இந்த ஊருக்கிட்டலாம் வந்தோன்னா. பட் மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மதுரை கிட்ட வந்துட்டோம். நம்மளோட மவுண்ட் ஒன்ஸ்னால நம்ம ப்ராப்பராக மோட்டோ விளாகிங் பண்ண முடியல. அதனால தான் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட மதுரை கிட்ட வந்தாச்சு. இந்த ஹைவே வந்து இதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஷ்டாக இது இன்னும் முடிக்கலை. நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 15-20 கிலோமீட்டர் சம்திங் வந்து இதில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. பட் அது வரைக்கும் ரோடு இதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வியூவும் செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பாயிண்ட் இருக்கிறது. ஸோ அது கூட அப்படியே நம்மளும் அப்படியே சைடில் போயிட்டே இருப்போம். ட்ராவல் செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வியூ பார்த்துட்டே ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் செம்மையாக பார்த்துட்டு போகலாம். ரோடும் செம்ம இது காலியாக ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அங்கங்கே கடைங்க இருக்குது. ஒரு சில பெட்ரோல் பங்க்ஸும் இருக்குது. ஸோ அதனால பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் முன்னாடி போய் கண்டினியூ பண்ணலாம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து 10-15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வெளியே வந்துருக்கோம். நம்ம வந்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அமௌண்ட் உடச்சிது. அது ஃபுல் போட்டு டாக்டர் ஓட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபோனை மாட்டி திருப்பி ட்ரை பண்ணேன். காட்டுறோம் பார்த்து இப்படி உடஞ்ச கரூர் கிட்ட வந்தாச்சு. வாங்கிட்டால இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:13 ஆகுது. நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் பேஜான இருக்கு. ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம இன்னும் போனோம். நம்ம போய் சேர்றதுக்கு 1 மணி ஆகும்ன்றது தான் கூகுள் சொல்லுது. சாரி, 1:30 மணிக்கிட்ட. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரில. நம்ம ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு வந்தோம். அதெல்லாம் எதுவுமே vlog பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மவுண்ட் இது உடஞ்சிருச்சு, ஸ்க்ரூ சப்போர்ட் இதுட்டு. அதனால இப்போ எதுவும் vlog பண்ணல. நான் ஸ்டாப்பாக வந்தேன். ஏன் போன வாட்டி மைலேஜ் ட்ராப் பண்ணிச்சுன்னா வண்டியில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் காற்று டக்குன்னு இறங்கிடுது. நம்மளுக்கு டயர் வேறு கொஞ்சம் பழசாயிடுச்சு இல்லையா. அதனால இப்போ அங்கங்கே நிற்க ஒரு 4 இடத்துல நின்று ஏற செக் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் டைட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ 40. பேக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பெஸ்ட் வந்துட்டேன். ஸோ அதனால வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதால் மைலேஜும் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. ரெடியூஸ்னால் ரொம்ப டிராஸ்டிக்கான ரெடியூஸ் எல்லாம் இல்லை வெயிட்டில். பட் ஒரு சர்டன் அமௌண்ட் வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மைலேஜ் இப்போ திருப்பி 40 வந்துச்சு. நானும் பெருசாக விவி ஆக்டிவேட் ஆகாமல் தான் ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாக ஓட்டின்னு இருக்கேன். அந்த நான் ஸ்டாப்பாக ஓட்டேன்னு சொன்னேன் இல்லையா, நடுவில் ஒரு 2 இடத்துல மட்டும் ஒரு 100 அந்த மாதிரி போயிருப்பேன். மற்றபடி ஃபுல்லாக 80 to 94 அந்த ரேஞ்சில் வந்துருந்தேன்.
ஓகே, மிச்சத்தான் முன்னாடி போய் பேசுவோம். ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணாமல் செலவு எப்படி வந்தான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளோட மவுண்ட் செட்டப் உடஞ்சதுனால நம்ம ஃபுல் ஃப்ரெஷ்டாக மோட்டோ விளாக் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு சின்ன அப்டேட்டாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுற டைம் வந்து ரைடு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு 1.5 வீக் இருக்கும். நம்ம இன்றைக்கி எத்தனை மணிக்கு ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 2:40க்கு ரீச் ஆனோம். ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணது 3:20 3:30 ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 24 hours, ஆல்மோஸ்ட் 24 hours கிட்ட நம்ம ஃபுல் டிரைவிங்கில் இருந்திருக்கோம். ஸோ எங்கள் நேட்டிவில் கிளம்பி நம்ம அந்த டேமு எல்லாத்தையும் விசிட் பண்ணது எல்லாமே டோட்டலாக 24 hours ரைடு பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நம்ம இன்னும் நிறைய ரைட்ஸோ இல்லை வண்டியில் ஏதாச்சும் நம்மளே பண்ணுறது, லைக் கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி சில பல வண்டி ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இப்போ பார்த்த வரைக்கும் எது பிடிச்சிருந்துச்சி, இந்த சீரீஸில் எது நல்லா இருந்துச்சு, ஏதாச்சும் ஃபீட்பேக் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இன்னொரு புது வீடியோவில் வரேன். பாய்.